ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி அந்த வீடியோ போடுறேங்க. என்னென்னா, நம்ம வீட்டில் சண்டை போட்டால் குழந்தைக்கு தெரியாமல் சண்டை போடணும்பாங்க. நம்ம சண்டை போடுற பார்த்து அவங்க மனசு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ அவங்க குழந்தைகளுக்கு நம்ம சண்டை போட்டோம்னா டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி தான் இப்போது நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த இதையை வெளியே தெரியாமல் தான் வீட்டிலே பேசி முடிச்சுக்குவோம். அப்படி தானே? அதே மாதிரி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பழமொழியே இருக்குது. ஆனால் ஒரு ஊராக இருக்கும்போது அது அந்த கூத்தாடி ஒரு ஊருக்கு தான் கூத்து கட்டுவாங்க. அதே மாதிரி தான் அதே 2 ஊர் ஆச்சுன்னா 2 ஊருக்கு கூத்து கட்டும்போது ரெண்டு இடத்துல காசு வாங்கலாம். அவங்களுக்கு பொழப்பு ஓடும், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் பிரச்சனைனா நடுவில் ஒருத்தர் உள்ளே பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதில் பஞ்சாயத்து பண்ணுறவன் பெரிய ஆளாவான், கரெக்டுங்களா? நான் வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இதுதான் சண்டைன்னு வெளியே தெரியாத வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ சண்டைன்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நடுவில் எவனாச்சும் உள்ளே பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிப்பாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த இலாகாய் யூடியூப் சேனல் பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ வர அவங்க வீட்டில் சின்ன சின்ன சண்டையுமே வீடியோ முதல்ல போட்டுட்டு வீட்டில் சின்ன சண்டையுமே அதே வீடியோவை போட்டு அது ஒரு கண்டென்ட்டாக போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க வியூஸ்க்காக. அது உண்மையான சண்டையா பொய்யான சண்டையா நமக்கு தெரியாது. அது உண்மையான சண்டைன்னா இருந்தாலுமே இப்போ கண்டென்ட்டுக்காக சண்டை போட்டாலுமே நம்ம பார்க்குறவங்களோட மனசு பாதிக்கும். அதில் இடையில கமெண்ட்டோ இப்போ நான் போகிறேன் பாருங்க, அதுக்கு எகென்ஸ்டாக அதையே பேசி வீடியோ போடுறேன் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு கண்டென்ட்டு தான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ இலகாய் வீடியோ யூடியூப் சேனல் இப்போ அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டு அது ரியல் பிரச்சனையா ரீல் பிரச்சனையான்னு தெரியல, சரிங்களா? ஆனால் அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டு பார்க்குறவங்களோட மனசும் பாதிக்குது, அவங்க வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை. இப்போ 2-3 நாளாக பிரச்சனை 2-3 நாளாகவும் இன்றைக்கோ தெரில. அவங்க போடுற வீடியோவில் அவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்கிற சண்டையை வெளியே காமிக்கிற சண்டையை. அதாவது தேவையில்லாத விஷயந்தான். ஒரு சந்தோஷமான வீடியோ போட்டால் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், மனசு நல்லாயிருக்கும். இப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தால் பார்க்குறவங்க நமக்கும் சரி. அப்புறம் கமெண்ட்டில் ஏதாச்சும் பேசினா அதுக்கு கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுறது, அதெல்லாம் நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள், பார்க்குறவங்க நீங்களே சொல்லுங்கள். இப்போ அவங்க போடுற சண்டையும் காட்டி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். நான் இல்லைன்னா நான் பாட்டுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ கண்டென்ட்டு வேறு ஏதாச்சும் போட்டுருப்பேன், கரெக்டுங்களா? இது என் மேலே தப்பு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு, நான் அதை ஒரு வீடியோவை போடுறேன். விட்ருங்க கண்டென்ட்டு இந்த வீடியோ. ஆனால் அது தவறான செயலாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் அந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், பார்க்காதீங்க. அவங்க வியூஸ்க்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறங்காட்டி தான் அது வருது. நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போடுற வீடியோஸ் வராது. நான் அதுக்கு தான் நான் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி இந்த கண்டென்ட்டுக்காக தான் பார்க்குறேன். நான் மாதிரி அவங்க யூடியூப் சேனல் பார்த்து பேசி போடுறபடி ரொம்ப தவறு. யாராச்சும் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லி ஏதாச்சும் மாற்றுங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வேறு வேலை எதுவும் செய்யாத மாதிரி தான் இருக்குது. யூடியூப்பில் வீடியோ போடுறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். 2 பேர்த்தோட கோஆப்ரேஷன் அவ்வளோதான், சரிங்களா? இத்தனை நாள் குழந்த பிறக்கிற வரைக்கும் அவங்க போட்ட வீடியோ பார்த்தீங்க, நல்லா இருந்தது. இப்போ குழந்த பிறந்திருக்கப்போ பிரச்சனை. குழந்தைய வச்சுட்டு சண்டை போட்டுருக்குறவங்க வளர சண்டையாக தான் இருக்குது. நினைக்கிறீங்க? பார்த்துக்குங்க. அந்த யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குறேங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். பாய்.